ஹலோ டியர்ஸ், வெல்கம். இந்த வீடியோ சீரிஸ் நம்ம அலெக்ஸோட லேர்ன் பண்ணுற ப்ரோக்ராமிங்கோட சாப்டர் 3. இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷனுக்கு சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2 டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாப்டரில் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ அலெக்ஸ் கம்ப்யூட்டர் மிஷின்னா என்னன்னு அவர் அப்பா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி லேப்டாப் வாங்குறாரு. நெக்ஸ்ட் சாப்டரில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, கம்ப்யூட்டர் கூட நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் நமக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு அவனோட ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணான். லாஸ்ட் சாப்டரில் கிரிக்கெட் விளாட போன அலெக்ஸ் ஒரு மேட்சை முடிச்சுட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனை கூப்பிட வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்ட் மற்றவங்ககிட்ட இன்னைக்கு நமக்கு ஒருத்தவன் ட்ரீட் வைக்கணும்டான்னு சொல்கிறான். அதுக்கு மற்றவங்கெல்லாம் ஏன்டா யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆமாடா, அலெக்ஸ் புதுசாக லேப்டாப் வாங்கியிருக்கான்டா, இன்னைக்கு நமக்கு அவன் தான் ட்ரீட் வைக்கணும்னு கோரஸாக சவுண்ட் வருது. அலெக்ஸும் சரிடா வைக்கிறேன்னு ஒத்துக்கிறான். அந்த கேங்கில் இருக்கிற அவனோட ஃப்ரெண்ட் ரகு, என்னடா புது லேப்டாப்லாம் என்ன பண்ண போகிறேன்னு கேட்கான். இல்லைடா, ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணலான் தான் மெயினாக வாங்கினேன், ஆனால் 1 வீக் ஆச்சு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னு டல்லாக சொல்கிறான். அதுக்கு ரகு, ஆமாடா இந்த எக்ஸாம் லீவ்லேயே கொஞ்சம் ப்ரோக்ராமிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா காலேஜில் ஈஸியாக இருக்கும்ல, என்னோட பிரதரோட லேப்டாப் என்கிட்ட தான் இருக்குது, நானும் உன்னோட ஜாயின் பண்ணிக்குவான்னு கேட்கான். அதுக்கு அலெக்ஸ், நானே எங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரிலடா, யாரோட கைடன்ஸாவது இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த கேங்கில் இருக்கிற கார்த்திக்ங்கிற இன்னொரு ஃப்ரெண்ட், என்னோட சிஸ்டர் திலோ ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறா, நாம் வேணும்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்டு பார்க்கலான்னு சொல்கிறான். ஓகேடான்னு அந்த கான்வர்சேஷன் அங்கேயே முடிஞ்சு இன்னும் 2 மேட்சை முடிச்சுட்டு 3 பேரும் கார்த்திக்கோட வீட்டுக்கு போகிறாங்க. கார்த்திக் அவங்க சிஸ்டர் திலோ கிட்ட கிரவுண்டில் நடந்த கான்வர்சேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறான். அதை கேட்ட திலோ இவங்களை பார்த்து என்ன பர்பஸ்க்காக நீங்கள் ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னு கொஸ்டின் கேட்குறா. அதுக்கு சடனாக ரகு, 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தோம், நெக்ஸ்ட் காலேஜ்லேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கலான் இருக்கேன், ஸோ ப்ரோக்ராம் பற்றி தெரிஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கலன்னு சொல்கிறான். அலெக்ஸ் என்ன சொல்கிறான்னா, நான் இன்னும் காலேஜில் என்ன கோர்ஸ்ன்னு டிசைட் பண்ணல, ஆனால் ப்ரோக்ராமிங் ஏன் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இப்போ கரண்டாக டெக்னாலஜியில் இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட், ஸ்மார்ட் ஹோம்னு நிறையா இருக்குது. நாம் இருக்கிற இந்த சின்ன சிட்டிலேயே 5G இன்டர்நெட் வேற கிடைக்குது, நம்மள நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சுட்டு இருக்கோம், ஏதோ ஒரு விதத்தில் கனெக்டடாக இருக்கும், இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் ப்ரோக்ராமிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அலெக்ஸ் திலோ கிட்ட சொல்கிறான். அதோட மட்டும் அலெக்ஸ் ஸ்டாப் பண்ணிடாமல், உங்கள் ஐடி ஆஃபீஸில் நீங்கள் டெய்லி என்ன பண்ணுவீங்க, டெய்லி கோடிங் தான் பண்ணணுமான்னு கேட்கான். அதுக்கு உடனே திலோ அவனை இரு இப்போ தானே ஸ்டார்ட் பண்ண, அதுக்குள்ளே ஏன் ஆஃபீஸில் என்ன நடக்குன்னு பற்றி யோசிக்கிறேன்னு கேட்குறா. சரி, உண்மையிலே உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், நான் கைட் பண்ணுறேன்னு சொல்கிறா. அவங்களும் யோசிக்காமல் உடனே ஆமான்னு சொல்லிடுறாங்க. சரி, நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு உங்கள் லேப்டாப் எடுத்துகிட்டு வாங்க, நான் சொல்லித்தரேன்னு சொல்லிடுறா. இந்த கான்வர்சேஷன் நடந்த ஈவினிங் ரகு அண்ட் அலெக்ஸ் லேப்டாப்போட திலோ வீட்டுக்கு வராங்க. திலோ அவங்களோட ப்ரோக்ராமிங்கான ஃபஸ்ட்டு லெசனை ஸ்டார்ட் பண்ண போகிறா. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, அதில் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுமான்னு திலோ கேட்குறா. அதுக்கு அலெக்ஸ் C++, ஜாவான்னு அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிகிட்டே போகிறான். அதுக்கு திலோ, பரவாயில்ல, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நேம்லாம் ஓகே, அப்படின்னா என்னன்னு தெரியுமா, ஏன் இவ்வளோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குன்னு கேட்கா. ரகுவும் அலெக்ஸும் மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளே பார்த்துக்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு திலோ ஸ்டார்ட் பண்ணுறா. அவள் பக்கத்தில் இருக்கிற நோட்டில் ஒரு சின்ன பேப்பரை கிழிச்சு அதில் ஏதோ எழுதுறா. அப்புறம் ரகுவை கூப்பிட்டு இந்த பேப்பரில் எழுதியிருக்கிறத பண்ணுன்னு சொல்கிறா. அவனும் அதை ரீட் பண்ணிவிட்டு அதில் சொன்ன வேலையை பண்ணிட்டு வரான். ரகு வந்த அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு பேப்பரை எடுத்து வேற ஒரு டாஸ்க் எழுதுறா. அதை அலெக்ஸ்ட கொடுத்து இந்த ஒர்க்கை நீ பண்ணுன்னு சொல்றா. அலெக்ஸும் திலோ சொன்ன மாதிரி அதை ரீட் பண்ணிட்டு அதில் இருக்கிற டாஸ்கை பண்ணிட்டு வரான். இப்போ 2 பேரும் அவங்ககிட்ட சொன்ன ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரகு, இதுக்கும் ப்ரோக்ராமிங்க்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கான். அதுக்கு திலோ, இப்போ நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணீங்கன்னு கேட்கா. நீங்கள் கொடுத்த பேப்பரில் எழுதியிருந்த வேலையை பண்ணோம். எஸ், இதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும், நீங்கள் 2 பேரும் தான் இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணது, ஸோ உங்களை கம்ப்யூட்டரை இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் பேப்பரில் எழுதியிருந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ப்ரோக்ராமிங், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் இருந்த ஒர்க்கை பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி தான் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லி பண்ண வைக்கணும், அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் ஆகுது. இதில் ரகுட்ட கொடுத்த பேப்பரில் என்ன சொல்லியிருந்தேன்னா, பக்கத்து ரூமில் இருக்கிற லைட்டை ஆன் பண்ணிட்டு வான்னு சொன்னேன். இவனுக்கு அதை புரிஞ்சதால அந்த ஒர்க்கை பண்ணான். நெக்ஸ்ட் அலெக்ஸ், உனக்கு என்ன எழுதி கொடுத்தானா, பக்கத்து ரூமில் பாரு, யாரும் அங்கே இல்லைன்னா லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வான்னு சொன்னேன், நீயும் போய் செக் பண்ண, அங்கே யாரும் இல்லை, சும்மா லைட் ஆனில் இருந்ததால் ஆஃப் பண்ணிட்டு வந்த, இன்கேஸ் யாராச்சும் இருந்திருந்தா லைட்டை ஆஃப் பண்ணாமல் வந்திருப்ப. ரகுட்ட சொன்னதில் எந்த லாஜிக்கும் இல்லை, டைரெக்டாக லைட்டை ஆன் பண்ணுறது தான் டாஸ்க், ஆனால் உங்ககிட்ட சொல்லும்போது ஒரு கண்டிஷன் வச்சு சொன்னேன், அந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி நீ ஒர்க் பண்ண, அந்த ரூமில் யாரும் இல்லைன்னா லைட்டை ஆஃப் பண்ணு, இல்லைன்னா ஆனில் இருக்கட்டும்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு கொடுத்த பேப்பரில் சைனீஸ் இல்லை ஜாப்பனீஸில் எழுதியிருந்தா நான் என்ன டாஸ்க் கொடுத்தேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? கம்ப்யூட்டர்கிட்டையும் அதே மாதிரி தான், அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நம்ம சொன்னால் மட்டும்தான் புரிஞ்சுக்கும். நமக்கு தெரிஞ்ச ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மாதிரி கம்ப்யூட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ண கொண்டு வந்த கான்செப்ட் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்.
நம்ம பேசுகிற லாங்குவேஜஸில் இருக்கிற லெட்டர் ஃபார்மேட் மாதிரி ப்ரோக்ராமிங்லேயும் சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எரர் இல்லாமல் ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். இதை தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சின்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி திரோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் சொல்ல போகிற ப்ரோக்ராமிங் கான்செப்டை நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். இப்போ வர நீங்கள் கேட்ட ஸ்டோரியில் இருக்கிற டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் அண்ட் நீங்கள் நியூவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற டாபிக்ஸ்லாம் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் பற்றி நம்ம செப்பரேட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.